வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளாக்கி ஸ்டார் சுரேஷை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கன்னியாகுமரியை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜீ தமிழில் நிறைய ஷோஸும் ரியாலிட்டி ஷோஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராரு. பட் அவருடைய அந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்பவுமே எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு. லைஃப்பில் நிறைய ஹேர்டல்ஸை கிராஸ் பண்ணி இன்றைக்கி வந்து லைஃப்பில் நல்ல பொசிஷனில் இருக்கார். அது மட்டும் கிடையாது, நிறைய இன்டர்வியூஸில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூபோட இன்கம் அப்படிங்கிறது யாருமே வந்து ஓப்பனாக வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சம்பாதிக்கிறேன், அதில் வெளியில் சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 to 80,000 வந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs கிட்ட வருது. அது மட்டும் இல்லாமல் ஷோஸுக்கு வந்து நான் நிறைய காசு வாங்குறேன். கிட்டத்தட்ட வந்து 3 to 4 lakhஸே நான் ஒரு ஷோக்கு வாங்குறேன். இப்போ முன்ன இருந்ததுக்கு என்னுடைய வருமானம் அப்படிங்கிறது அதை விட நான் வந்து ஆசைப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கி இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சயின்ஸ் டீச்சர். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப படித்தவங்க. அந்த வகையில் நானும் வந்து அந்த ஃபீல்டில் தான் இருந்தேன். நான் வந்து எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கிறேன். நான் ஒரு சயின்ஸ் டீச்சராக இருந்தேன். ஆனால் நான் டிக்டாக் வந்து பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் டிக்டாக்ல நிறைய ரீல்ஸ் வந்து போட்டுட்ருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிடிச்ச விஷயத்த நம்ம செய்கிறது அப்படிங்கிறது, அதில் கிடைக்கிற ஒரு திருப்தி அப்படிங்கிறது வேறு எதுலேயுமே வராது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அதை பார்த்துட்டு போய் எங்கள் அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து வீட்டில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு ஒரு கட்டத்தில். அதனால் நான் வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னுடைய ஜாபே நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. பட் மேரேஜ் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்த மாதிரி அது அமையலை. ஸோ வந்து லைஃப்பில் வந்து ஒய்ஃப் கேட்ட விஷயத்த நான் கொடுத்துட்டேன். அதாவது டிவோர்ஸ் கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். பட் அது அவங்க நார்மலாக என்கிட்ட கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருப்பேன். பட் அவங்களும் வந்து நிறைய என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டு, அது மட்டும் இல்லாமல் லைஃபோட அந்த ஓரத்தில் என்னை நிறுத்தி அந்த விஷயத்தை கேட்டிருக்கிறாங்க. அதனால் நான் வந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு என்னுடைய லைஃப்பை நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அம்மா வந்து என்னை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் டிக்டாக்ல ரீல்ஸ் போட ஆரம்பித்தேன். வந்து நிறைய பேர் வந்து நான் ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கூட எல்லாம் உடச்சிருக்காங்க. ரொம்ப ஹார்ஷான அந்த இடத்துலையே பிஹேவ் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நான் லைஃப்பில் நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறேன். நான் என்னை வந்து அந்த மாதிரி ஹார்ஷாக ட்ரீட் பண்ணவங்கள விட நான் பெட்டராக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம். எல்லாத்த விட நான் நல்ல பொசிஷனில் இருக்கிறேன். முக்கியமான விஷயம், எனக்கு பிடிச்ச வேலையை நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாது, அவங்க அப்பா வந்து ரீசெண்டாக இப்போ தான் பிப்ரவரியில் பாசிட்டிவ் ஆனார். அந்த விஷயங்களால் அவர் மேலே இருந்த அந்த நெகட்டிவ் இமேஜ், என்னடா இவன் கிறுக்குத்தனமாக பண்ணுறான் அப்படிங்கிற இது வந்து அப்படியே வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. மெயினாக அவர் வந்து இப்போ அவங்க அம்மாக்காக ஒரு ட்ரெஸ் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ட்ரெஸ் ஷாப்புக்கு வர அந்த விமன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் வீடியோனா எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பா இறந்ததுக்கு நிறைய பேர் வந்து கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பா உங்களை விட்டு எங்கேயும் போலைங்க, உங்கள் கூடயே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆறுதல் சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் வந்து சொல்லியிருந்தாரு. அவர் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூலி வந்து தாவேகா தலைவர் விஜய் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு எதிராக வந்து அவர் தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆப்போசிட் பாசிட்டிவாக ரிப்ளை பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஜூலிக்கு ஆப்போசிட்டாக பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூலி வந்து இப்போது தாவேகா தலைவர் வந்து நீங்கள் எப்போ பெரம்பூரில் உங்களுடைய அந்த பிரச்சாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அங்கே தான் நான் வந்து இருந்து உங்களை பற்றின எல்லா விஷயங்களையும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட நான் அதை எடுத்து சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜூலி வந்து அது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பரப்புரையில் அவர் பேசுனதுக்கு கூட ரொம்ப வந்து அவரை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, என்ன ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லிங்க, நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஜல்லிக்கட்டை திரும்ப மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் அதை கம்முன்னு விடுங்க, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையை வந்து கிளப்பிட்டு போயிடாதீங்க. ஏன்னா உங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாருமே 18 வயசு கீழே இருக்கிறவங்க, ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கலாய்ச்சி நக்கலாக பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமேலு தாவேகா தரப்பில் வந்து அவங்களுக்கு நிறைய மிரட்டல் வருது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் என்ன தொட்டு பாருங்கள், என் ஃபேமிலி நான் வந்து என் வீட்டில் இருப்பேன், நான் என் ஆஃபீஸில் இருப்பேன், என்னுடைய ஃபேமிலி கிட்டலாம் உங்கள் வேலையை வச்சுக்காதீங்க, நான் முடிஞ்சால் என்ன தொட்டு பாருங்கள், என்கிட்ட உங்களுடைய மொத்த இதையும் தில்லையும் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசியிருந்தாங்க. அதுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து ஜூலிக்கு அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. நீ காசு வாங்கிட்டு தான் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஜூலிக்கு ஆப்போசிட்டாக பேசியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயம், ஜல்லிக்கட்டில் உங்களை பார்க்கும்போது ரொம்பவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எல்லா லேடிஸுக்குமே. ரொம்பவும் ஒரு போல்டாக இந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணுறதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும்
மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசன் 1லயே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது உங்கள விட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாரி ஒரு சாதாரண பொண்ணுக்கு எவ்ளோ பெரிய ரியாலிட்டி ஷோல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒன்ஸ் எப்ப நீங்க உள்ள வந்து உங்களுடைய அந்த சுயரூபத்த காட்ட ஆரம்பிச்சீங்களோ, உண்மையான ஃபேஸ, அப்படியே உங்க மேல இருக்கிற அந்த ஒப்பீனியன் அப்படிங்கிறது எங்களுக்கு மாறிடுச்சு. அப்படிங்கிற மாரி ரொம்ப ஓப்பனா வந்து பிளாக்கி ஸ்டார் வந்து சுரேஷ் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கூட 3 சீசன்ல நீங்க உள்ள வந்தப்புறம் எல்லாருக்குமே உங்க மேல இருந்த அந்த இமேஜ் கொஞ்சம் மாற இருந்தது. ஆனா நீங்க எப்ப வந்து காசுக்காக வந்து இப்படி ஒருத்தருக்கு அகைன்ஸ்ட்டா பேச ஆரம்பிச்சுட்டீங்களோ, யாரா இருக்கட்டும். ஆனா நீங்க காரணமே இல்லாம அவருக்கு அகைன்ஸ்ட்டா நீங்க அவருடைய கொள்கைய எதிர்க்கிறீங்களா? இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு அவருடைய கட்சி, கொள்கை அந்த மாரி எதுலயாவது பிரச்சனை இருந்தா மேபி நீங்க அத பத்தி பேசியிருக்கலாம். ஆனா எதுக்குமே சம்மந்தம் இல்லாம நீங்க அவருக்கு அகைன்ஸ்ட்டா வந்து பேசுறது அப்படிங்கிறது, இது பியூரா பார்த்தா வந்து நீங்க வேற யாருக்கோ சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக தான் நீங்க இவருக்கு அகைன்ஸ்ட்டா பேசுறீங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஓப்பனா தெரியுது. ரொம்பவும் சீப்பா தெரியுது. அதாவது ஒரு விஷயத்த எதிர்க்கலாம், தப்பில்ல. யாருக்காவது ஒரு விஷயம் பெண்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில, அத எதிர்க்கிறதுக்கு 100% வந்து அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. ஆனா, நீங்க இப்படி ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, வேற ஒரு விஷயத்த காரணமே இல்லாத எதிர்க்கிறது அப்படிங்கிறது பார்த்தா எல்லாருக்குமே பச்சையா தெரியுது. அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு எவ்ளோ மக்கள் வந்து உங்கள இன்னைக்கு எவ்ளோ நெகட்டிவ் விமர்சனம் உங்க மேல குடுத்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு தடவையாவது சோஷியல் மீடியால உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வந்து யாராவது வந்து நல்லது செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல இருக்கிற கொள்கை, அவங்க பிரச்சாரம் பண்ற விஷயம், அவங்க அப்ப சொல்ற திட்டங்கள், இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது. இது இப்படி இவரு சொல்றது சரியில்ல. இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நீங்க அத விரிவா பேசலாம். உங்களுக்கு அதுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. அத தவிர்த்து "தில் இருந்தா நீ என்ன தொட்டு பாரு. நான் என் வீட்ல தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சினிமா டயலாக் பேசுறதுக்கு, திஸ் இஸ் நாட் அ சினிமா அது ஷூட் அது. நீங்க அப்படி நடிச்சிட்டு இருக்க மாரி இது ஒண்ணும் ஆட் ஷூட் கிடையாது. அப்படிங்கிற மாரி பிளாக் ஸ்டார் சுரேஷ் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, வேற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய சின்ன திரை நடிகர்கள் வந்து ஜூலிக்கு ஆப்போசிட்டா பேசியிருக்காங்க. முக்கியமா நம்ம செம்பருத்தி சீரியல்ல வனஜா ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல லக்ஷ்மி. அதுக்கு அடுத்தது இப்போ பிளாக் ஸ்டார் சுரேஷ், அதுக்கப்புறம் அருண் அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து ஜூலியோட அந்த விமர்சனத்துக்கு எதிரா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் கண்டிப்பா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஜூலி புடிக்குமா? இல்ல அவங்க பேசுனது சரியா? தவறா? அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க. தாய்க்கிழவி மூவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 75 க்ரோர்ஸ்க்கு மேல தாய்க்கிழவி மூவி வந்து தன்னுடைய வசூல வந்து வாரி குவிச்சிருக்குது. இந்த வகையில தாய்க்கிழவி மூவிய விட ரிலீஸ் ஆன மத்த மூவிஸ் வந்து தாய்க்கிழவி மூவிய விட கம்மியான அமௌண்ட்ட தான் வசூல் பண்ணியிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய முன்னணி நடிகர்கள் நடிச்ச படங்களே வந்து தாய்க்கிழவி மூவிய விட கம்மியான வசூல தான் வசூல் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது இதுல ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேலு ஒரு வித்தியாசமான ரோல ராதிகா சரத்குமார் ரொம்ப சூப்பர்பா நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ராதிகா சரத்குமார் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு தனக்கு குடுத்த ரோல்ல ஒரு தனித்துவத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியுமே விரும்புவாங்க. அதுதான் அவங்களுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில தாய்க்கிழவி மூவில தன்னுடைய ரோல ரொம்ப சூப்பர்பா பண்ணுன ராதிகா சரத்குமாருக்கு நெறைய வ இது வந்து ரொம்ப பாராட்டுகள இன்னைக்கு சிவகார்த்திகேயன் குடுத்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம நெறைய வந்து ஆக்டர்ஸே வந்து அவங்களுடைய அந்த ரோல பார்த்துட்டு தன்னுடைய பாராட்டுகள குடுத்துட்டு வராங்க. முக்கியமா சிவகுமார், கமலஹாசன் எல்லாருமே அவங்களுடைய ரோல பாராட்டிட்டு வராங்க.